ஆனால் சிவாஜி ரசிகர் இருக்காங்கல்ல, மோசமான ஆளுங்க சார். நீ எங்கேயும் விட்டு பிள்ளை போடு, அன்பேவா போடு, எங்க ஆள் கூட தான் பார்ப்பேன் திருப்தி அதே மாட்டிக்கணும். நல்ல வேலை ஆறு உதயகுமார் சார் வரல. வசந்த மாளிகைக்கு வந்துட்டு நான் வசந்த மாளிகையாக இருப்பேன். ஆமாம், 10 வருஷத்துக்கு ரொம்ப நன்றி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை 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 சொல்லு கால் இருக்குங்க. ஆமாம் வீடியோ இருக்கு. இல்லை இப்போ நேரம் ஃபோன் பண்ணிப்பாங்க, யாரோ அடிச்சிருப்பாங்க நேரம். ஆமாம் நாளைக்கு கச்சேரி ஆரம்பம். ஆமாம் சபரிமலைக்கு பக்தர்லாம் போவாங்க, ஒரு குரூப்பாக போவாங்க. அதில் 40 வருஷம் 50 வருஷம் போனவங்களும் குருசாமியாக இருப்பாங்க. அப்புறம் 10 வருஷம் 5 வருஷம் போனவங்களும் கூட போவாங்க. அதில் கன்னிச்சாமின்னு இருப்பாங்க, புதுசாக போகிறவங்க கன்னிச்சாமிப்பாங்க. இந்த மேடையில் நிறைய குருசாமிகள். நான் கன்னிச்சாமி. இதில் மூத்த குருசாமிங்கிறது ஈஸ்வரி குணான சார் தான். அதுக்கடுத்து நம்ம சித்ரா லட்சுமணன் சார். ஆமாம், அதனால் இந்த குருசாமி நிறைந்த அவையை வணங்கி இந்த கன்னிச்சாமி கன்னி பேச்சு ஆரம்பிக்கிறேன். வசந்தமாளியை பார்த்த உடனே நம்ம அரவிந்தராஜ் சார் கொஞ்சம் மூடு கொண்டுட்டார். சொல்லிட்டார், படம் பார்த்த உடனே நம்ம நல்லா இருக்குங்கிறோம், சூப்பராக இருக்கு. அவர் விசி உட்காந்து சார் வந்து பல்கலைக்கழகம்னாரு எல்லாம்னாரு. அவர் திருப்பி லவ் பண்ண மூடு வந்துச்சுட்டார். அவர் ஒன்றும் தடை இல்லை சார், என்ன நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க, என்ன கொஞ்சம் வீட்டில் சொல்லிட்டு ஆரம்பிங்க. அது 2 3 வீடு இருக்கா? அந்த 3 வீட்டு சொல்லுங்க, 3 வீட்டு சொல்லுங்க, 3 வீட்டு சொல்லிட்டு நானாக ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஏன்னா வசந்த அந்த படம் பார்த்துட்டு அவர் கவனிச்சேன். அவரை அப்படியே லவ் மூடு போயிட்டார். சிவாஜி கணேசன் கண்ணை விட இவர் கண்ணில் காதல் கொப்பளிக்குது அப்படியே. அதில் நாளைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் விசிக்கு குணா சார், அவர் வாணிஸ்ரீயை வந்து அழகு கம்மின்னு சொன்ன உடனே சித்ரா சுகம் வந்துருச்சு. ஏன்னா வாணிஸ்ரீ ரசிகர்கள் தலைவரும் அவர் தான். அப்போ அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்லாம் முதல்ல வாணிஸ்ரீ ரசிகர்கள் தலைவர் அவர் தான். என்ன சார்? ஆமாம், அந்த கொண்டை இருக்க வாணிஸ்ரீ கொண்டைங்கிறே ஃபேமஸ். ஆமாம், அந்த கொண்டைக்கு இவர் தான் ரசிகர். சார் கொஞ்சம் வாங்கிச்சு வாங்கிருங்க சார். வாணிஸ்ரீ வந்து கலர் கம்மியாக இருக்கலாம், அழகு கம்மி இல்லை. ஆமாம், நீங்கள் வந்து கலரை பார்க்காதீங்க, அழகை பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கேயும் சேரலாம், அங்கேயும் தலைவர் ஆக முடியல, நிறைய அங்கங்கேயும் வாய்ப்பு தான் நம்மளுக்கு. அப்புறம் விசி குணா சார் சொன்னார் சிவாஜி கணேசனை பற்றி. அந்த அவர் பல்கலைக்கழகம், அவர்கிட்டலாம் நடிப்பை கற்றுக்கணும், நடிகர்லாம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொண்ட விஷயம் நிறையா இருக்குனாரு. அது நடிப்பெல்லாம் கற்றுக்கணும் சார், அவ்வளோ பெரிய இதுதான் பேராசப்படாதீங்க, அவ்வளோ வேணாம், ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம், டைமிங்கு ஷூட்டிங் வரும், நீங்கள் அதை கற்றுட்டா போதும். இப்போ நம்ம மனோஜ்குமார் சொன்னார்ல, டைமிங் நான் நீ சொல்லியானார்ல, ஏன்னா அதுதான் பெரிய நடிகர். என்னன்னா அந்த இயக்குனருக்குள்ள மரியாதை கொடுத்துருது. இயக்குனர் அடிமையாக நினைச்சு என்ன பண்ணுறது? நான் நாளைக்கு 11 மணிக்கு வரேன், அப்போ சாப்பிட்டு வச்சுக்கொண்டுதான் இயக்குனர் அடிமையாக நினைக்கிறது. அதனால சிவாஜி கணேசனை பார்த்து நம்மலாம் நடிக்கணுங்கிறதுலாம் நீங்கள் அவ்வளோ பேர் ரொம்ப பேசப்படுறீங்க. நீங்கள் அது மாதிரி டைமிங்க்கு வந்தாங்க சார். இன்னைக்கு இது சிலர் டைமிங்க்கு வராங்க, அந்த டைம் வந்தாலே பிடிச்சி காப்பாற்றலாம். அன்னைக்கு நடிக்கிறது அப்புறம். அப்போ சிவா இன்னைக்கு நான் இப்போ சித்தராம் சார் பார்த்து போகிற இருக்கு, விசி குணா சார் பார்த்து போகிற இருக்கு, நம்ம அண்ணன் மனோஜ்குமார் சார் பார்த்து போகிற இருக்கு. என்னன்னா இவங்களும் ஒரு மேதை சிவாஜி கணேசன் சாரோட பணிபுரிச்சிருக்கு. நம்ம படம் பார்த்த அதான் படம் பார்த்து வேந்தோம், நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்கள் வேந்திருக்கீங்க. அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புறமையாக இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். ஆமாம், அது ஒன்று தான் இந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை அவர் அப்போ நேராக பார்க்குற பெரிய விஷயம். வீட்டுக்கு போய் ரூமில் போயிட்டு பார்த்து நாம் நம்மளா உள்ள விடுவா நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரு. அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம், அவருடைய இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக சாலினி அவங்க அப்பா
நான் ஒட்டிட்டு போகிறதுக்குள்ள அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து அப்போ ஏன்னா எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம். அப்போ பாபு சார் சாரணி எல்லாரும் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க. நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கேன். யார்கிட்ட நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கணும்னு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சீரியஸாக பேசியிருந்தாங்கல்ல, மெல்ல கீழே வச்சுட்டேன். ஒரு வாய்ஸ், உங்களுக்கு டீ காஃபி கொண்டு சொல்லவா அப்படின்னாரு. என்னடா அது? இல்லை சார், இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு. அவன் ஒரு குடிச்சு குடிக்க நடிக்கிறான். அது அவ்வளோ பேச கவனிச்சிருக்காரு. அப்போ இங்கே நம்ம இல்லை சார் இருமல் இருக்கு, டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார், இருமலாவது விக்கலாவது அஷ்டம் அப்போ பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அவர் அந்த அனுபவம் ஒரு நேர பார்த்தா அவர் நம்மகிட்ட வார்த்தை பேசியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனதுக்கு முறை சொன்னார்ல டைமிங் சொல்றேன்னா, ஒரு சார் என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூராஜா டைரக்ஷன்ல நடிகர் சிவாஜி கணேசன் முரளி சார் நடிக்கிற படம். அப்போ நான் படம் பண்ணுறக்க முரளி சாரை அப்போ போய் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வர சொல்லியிருந்தார். நான் காலையில் போயிட்டேன். ஒன்று அப்போ தான் அவசரமாக ஷூட்டிங் கிளம்பிட்டு இருக்காரு. டக்குன்னு ஒன்றாரு, நான் ஷூட்டிங் கிளம்புறேன், நீங்கள் கூட வாங்க அப்படின்ட்டார். வண்டி டிரைவர் பக்கத்தில் முன்சீட்டில் முரளி சார் உட்காந்துட்டாரு, பின்னாடி நான் உட்காந்துட்டேன். அப்படியே போயிட்டு இருக்கு ஏஆர்எஸ் கார்டன். அந்த கேட்டுக்குள்ளே போகும்போது ஒரு 8 இருக்கும். கேட்டுக்குள்ளே வண்டி நுழையுது. கொஞ்சம் போனோன்னா முரளி பதறாரு டிரைவர்கிட்ட, நிறுத்துறாரு. அவன்கிட்ட கொஞ்சம் நிறுத்திட்டான். எனக்கு பதட்டான், என்னடா இவ்வளவு பதறாரு, என்னடா அந்த புரியல. பார்த்தா வண்டி உள்ள அப்படின்ட்டு அங்கே பார்த்தா சிவாஜி கணேசன் சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல சீட்டில் உட்காந்துருக்காரு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கிட்டார் சார். இறங்கி சைடில் அப்படியே ஒளிஞ்சு ஓடுறாரு முரளி சார். ஓடி போய் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா. அப்புறம் போனா அப்புறம் டப்பு டப்புன்னு 10 நிமிஷம் ரெடி ஆகி அந்த ட்ரெஸ் அவர் இந்த கராட்டா ஆரம்ப ட்ரெஸ்ஸு போட்டு திருப்பி அப்படியே சுற்றி சிவாஜி நிற்கிறாரு. அவர் ஒரு லுக்கு விட்டார். சரிங்களா, அவர் இப்படி விடாது. ஏன்னா சொல்கிறேன் டைமிங், முரளி அவர் யூத்து, இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டு. அப்போ ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் அது. அப்போ அவர் 7 மணிக்கு வந்துட்டார். அவர் ஒரு 8 மணிக்கு போகிற 7 மணிக்கு வந்துட்டாராம். அதெல்லாம் சொல்கிறது நடிகர்களுக்கு டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்சிட முடியல. இயக்குனருக்கே பெரியது. அப்போ நாங்கள் நினச்சப்போ எடுக்க முடியும். அன்றைக்கி அப்போ தான் அந்த சீன் நாங்கள் முடிக்க முடியும். நாங்கள் இன்னைக்கு இந்த சீனை முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோ 10 மணிக்கு தான் அப்படி சீன் முடிக்கிறது. அப்போ மொத்த பழியும் சுமக்கிறது யாருன்னா 40 நாள் 50 நாள் படத்தை எடுக்க 50 நாள் நம்ம நினைப்போம், சொல்லியிருப்போம் புளிசட்டை. 60 நாள் ஆகும். இழுத்து விட்டான் செலவை. யார் சொல்லுவாங்க? எங்களை சொல்லுவாங்க, டேரக்டர் சொல்லுவாங்க. டேரக்டர் செலவு எடுத்து விட்டான். 40 நாள்னா 50 நாள் எடுக்கிறான். யார் காரணம்? ஹீரோ டயத்துக்கு வந்தால் அதுவும் சில இயக்குனருக்கு சில வேறு காரணம் இருக்குது. இதுவும் ஒரு காரணம். அதில் சிவாஜி கணேசன் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு டைம்க்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் விசி பொன்னான் சார் சொல்லார். அது எனக்கு அதிசயமாக இருக்குது. அந்த சொல்ல நினச்சி பார்க்கும்போது இப்படிலாம் பிடிச்சிருப்பாரா? ராமநாடு சார் சொன்னார், ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேலே ஒரு ஆர்வம், இதை படம் பண்ணணும்னு நினச்சிட்டு தலைமாட்டிலே கதை வச்சிருக்காரு. விழிஞ்சா அந்த கதையை படிக்கிறாரு. இந்த கதையை படம் பண்ணுங்கிறதுக்காக அந்த என்டி ராமராவ் படத்தையே அவர் இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அப்போ அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம், ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் இல்லை சார். அவ்வளோ கதை நேச்சிருக்காங்க அவங்க. அந்த கதையை நம்பியிருக்காங்க. அவங்க கதை தான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க. இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அந்த படம் ப்ரொடியூசருக்கு கதை தெரியுமா? இன்னைக்கு ஹீரோக்களோட காட்சி வச்சு தான் அலையணும், தவிர யாரும் கதை வச்சுட்டு அலையிறா? அதனால விசி போதான் சார், நீங்க பல ஃபங்க்ஷன்ல வரணும். இந்த மாதிரிலாம் சினிமா இருந்துச்சுடா, இப்பெல்லாம் நடிகர் இருந்தாங்க, இப்பெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் நடிகர்கள் இருந்தாங்க, இப்பெல்லாம் இயக்குனர் இருந்தாங்க அப்படிங்க சொல்லும் போதுதான் இப்ப ஜெனரேஷனுக்கு எப்படி இந்த சினிமா
இப்படி சீரழிஞ்சு இருக்குன்னு உணர முடியும். அது மாதிரி அது பல்கலைக்கழகம்னாரு. எனக்கு பார்த்தா அந்த வசந்த மாளிகை, நான் சின்ன வயசுல டூரிங் தேட்டரில் பார்த்தது. எங்கள் ஊர் நாட்டசங்கோட்டை, எங்கள் ஊரில் டூரிங் தேட்டர் இருக்கும். அப்போ சிவகங்கையில் கொஞ்சம் டவுன், அங்கே ஒரு தேட்ரு. இந்த பக்கம் காலாறுவேல், அங்கே ஒரு டவுன். அங்கே சுற்றி ஒரு 4 தேட்டர் இருக்கும். சில படங்கள் தான் எங்கே போட்டாலும் அங்கேயே போய் பார்ப்போம். சிவகங்கையில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், காலாறுவேல் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், கல்லூரில் போட்டால் அங்கேயே பார்த்துருவோம், நார்சூரில் போட்டால் அங்கேயும் பார்ப்போம். அப்படி எங்கே எந்த தேட்டரில் போட்டாலும் அங்கேயும் பார்க்குற படம் தான் வசந்த மாளிகை. எங்கள் ஊரில் எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க, சிவாஜி ரசிகர் இருப்பாங்க. எல்லா வீட்டும் போவோம். எம்ஜிஆர் ரசிகர் வீட்டில் எம்ஜிஆர் படம் ஃபோட்டோ போட்டிருப்போம். நம்ம சிவாஜி ரசிகர் வீட்டில் அவர் படம் போட்டிருப்போம். இல்லை எம்ஜிஆர் ரசிகர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, பழகினதில்லை சார். எம்ஜிஆர் ரசிகர்கள் பயங்கர வெறியாக பார்ப்பாங்க. எம்ஜிஆர் படம்னா 4 தடவை பார்ப்பாங்க. சிவாஜி ரசிகர்கள் கிட்ட ஒரு சிறப்பு, அது சிவாஜி அவருக்கு உள்ள சிறப்பு எப்படின்னா, சிவாஜி ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் சிவாஜி படத்தை கூட பார்ப்பாங்க. இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி பார்த்துவாங்க சார். சிவாஜி படம் எல்லா படம் பார்த்துவாங்க. அவங்களும் ரசிகர், எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க. ஆனால் வசந்தமல்லி பார்ப்பாங்க, தெய்வம் பார்ப்பாங்க, சவால சமல்னு பார்ப்பாங்க, எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க. ஆனால் சிவாஜி ரசிகர் இருக்காங்கல்ல, மோசமான ஆளுங்க சார். நீ எங்கே விட்டு பிள்ளை போடு, அன்பேவா போடு, எங்கள் ஆள் படத்தை பார்ப்போம் அப்படிப்பாங்க. நான் சொல்றது கூப்பிடுவேன். எம்ஜிஆர் படம் பார்க்க மாட்டாங்க. அது எம்ஜிஆர் படம் பார்த்தா அவங்க என்னமோ சிவாஜி போட்டு துருவ மாதிரி அவங்க. அது படம் தானே, ஒரு கதை பார்ப்போம். அவ்வளவு வைராக்கியம் உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் பெருந்தன்மையானவங்க அவர் மாதிரி. நானும் இல்லை. அப்பவே நான் சின்ன வயசுல தெரியாது, என்னடா அவங்க வரமாட்டேங்கிறாங்களே, எம்ஜிஆர் எதிரி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஏன்னா எம்ஜிஆர் படம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் படம். எல்லாமே இருக்கும்ல, ஃபைட் இருக்கும், சாங் இருக்கும், எல்லா மக்களும் பார்க்கறதுக்கான படம் எம்ஜிஆர் படம். சிவாஜி கணேசன்கிறது முழுக்க கலை ரசிகருக்கான படம், நடிப்பு ரசிகருக்கான படம். எவன் கலையை ரசிக்கிறான், நடிப்பு ரசிக்கிறானோ என்ன சார். எங்கேயாவது நம்ம ஒரு பணம் கொடுத்து ஒரு சர்க்கஸுக்கு போவோம், பணம் கொடுத்து ஒரு கச்சேரிக்கு போவோம், பணம் கொடுத்து எங்கேயும் சந்தோஷமா இருக்கும், அங்கே பணம் கொடுத்து பார்ப்போம். ஆனா பணம் கொடுத்து எங்கேயாவது அழுக போவோமா? பணம் கொடுத்து அழுக போவோமா? பணம் கொடுத்து அழுக போறது சிவாஜி படம் தான். ஓடு அழுதாச்சு, வசங்களை பார்த்துட்டு கடைசி அந்த ரத்தம் கத்துறாரு பார்த்து அழுதாச்சு. திரும்ப பணம் கொடுத்தா பார்ப்போமா? போய் பணம் கொடுத்து 10-15 அழுகிறது சிவாஜி கணேசன் படம் தான். அதுல இது வசந்த மட்டும் அது பெருமையை ரொம்ப எடுத்துக்கிச்சது. டூரிங் தேட்டர்ல நிரப்பத்தில டூரிங் தேட்டர் அந்த காம்பவுண்ட் ஷோ மாதிரி அந்த கீத்தை வச்சு சுத்தி கட்டியிருப்பாங்க. நாங்கள் அந்த ஈவினிங் ஷோ போய் டிக்கெட் கிடைக்காது. சரி, அடுத்த ஷோ பார்க்குறக்கவங்க படம் ஓடும்போது அந்த சைடில் ஸ்க்ரீன் அந்த உட்காந்துருது, இந்த சாங் கேட்குறது, டைலாக் கேட்குறது. இந்த டைலாக் கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரு பூரிப்புங்க சார். அடுத்து போய் திரையில பார்க்க போகிறோம், அடுத்து இந்த சாங்கை போய் நம்ம அடுத்து உள்ள போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கனவு உலகத்தை போகும் பாருங்க. அதுதான் சார் சினிமாவோட ஈர்ப்பு. அந்த சுகம் கிடைக்காது. என்ன எதிர்பார்ப்பு நம்மளுக்கு? பூரிப்பு. அப்போ வசனத்தையும் டைலாக் வெளியே இருந்து ஒட்டு கேட்டு அடுத்து டிக்கெட் எடுத்து உள்ள போறது. உள்ள போன அப்பதான் அந்த நல்வரம் போடுவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லேடு. அந்த நல்வரம் ஸ்லேடு போட்டதுக்கு கிளாஸ் அடிப்போம். சென்சார்ஷிப்புக்காக கிளாஸ் அடிச்சுப்போமா? இப்பெல்லாம் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அதை காலை காட்டினா கையை காட்டினா பில்டப் தான் நம்ம கிளாஸ் அடிப்போம். அப்பெல்லாம் சென்சார் அந்த சர்டிபிகேட்டுக்கு கிளாஸ் அடிப்போம். எப்போ எந்த படத்துக்கு? வசந்தமான படத்துக்கு. ஏன்னா அந்த படத்தினோட ஈர்ப்புக்கு சென்சார் சர்டிபிகேட் கிளாஸ். அப்படி பார்த்த படம். இதுல இந்த வசந்த மாளிகை
இந்த மாளிகைக்கு நிறைய பில்லர். என்ன சொன்ன மாதிரி கண்ணாசனோட பாடல்கள் அது ஒரு பில்லர். கேவி மகாதனோட இசை அது ஒரு பில்லர். கேமராமேன் சார் அங்கே படம் பார்க்கும்போதெல்லாம் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் சார், பெயிண்டிங் மாதிரி இருக்கும். ஷார்ட்ஸ் இப்போ பார்த்தோம் ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அப்படி பெயிண்டிங் மாதிரி இருக்கு. வானிஸ்டி க்ளோஸ்அப் வச்சா அதெல்லாம் டக்கு முடிஞ்ச மாதிரி இருக்குது. இல்லை இப்பெல்லாம் எங்கே ரசிக்க வர்றாங்க. ஒரு ஹீரோயின் ஒரு பழைய பாடுதுன்னா அந்த ஹீரோயின் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த சரணத்தை பார்க்க முடியாது. டப்பு டப்பு டப்புன்னு என்னையா ரசிக்க விடுங்கயா, அதுக்கு சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கிறியா, நாங்கள் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து உள்ள வரோம். யாருன்னு ஹீரோயின் கண்டுபிடிக்கிறக்கே ரெண்டாவது சரணத்துல சார் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓ இது திரிசாவா அப்படின்ட்டு பழைய தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ ஃபாஸ்ட் கட்டிங் இங்கே இப்போ எப்படி வச்சிருக்காமாங்க, நல்லா ரசிங்கடா சார். பாசி அழகா அதாவது கம்மி இருந்தா கூட உங்களுக்கு ரசிக்க விட்டுங்க. என்ன சிவாஜி அந்த ஒரு ஷாட் அப்படி திரும்பினார்னா அந்த அந்த க்ளோஸ் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ரசிச்சுட்டே இருக்கும் அந்த கண்ணு. இதுல பிகினிங் இந்த பிளேட்ல வருவார்ல, அதில் தண்ணி அடிச்சுட்டு அந்த கண்ணு அவ்வளோ சிவந்துருக்கும். உலகத்திலேயே சொல்றேன் அந்த கண்ணில் அவ்வளவு அந்த கோவப்பட மாதிரி இந்த சிவப்பா வச்சுக்கு காட்டின ஒரே ஆள் சிவாஜி கணேசன் தான் சார். கிளிசம் போடுவாங்க, கண்ணீர் வரும், எல்லாம் வரும். கண்ணுக்கு ஒரு மேக்கப் போட முடியுமா? கண்ணுக்கு சிவப்பு பெயிண்ட் தரணுமா? இங்கே ரோஸ் போடலாம், கண்மை போடலாம், கண்ணுக்கு சிவப்பு பண்ண முடியுமா? அது யார் கொண்டு வந்தது? இப்போ மேக்கப் கொண்டு வந்தானா நிறைய சிவாஜி கணேசன். கண்ணை பிளஸ் கண்ணை அவ்வளோ சிவப்பா அப்படி வேற யாரும் நம்ம வந்து பார்த்தது இல்லையா? இதுல அந்த 2 மனம் வேண்டும் சாங் போக அப்படி பிறவி நடிகர். அதுக்கு லாஸ்ட் யாருக்காக அந்த ஒரு சாங் பார்த்து முடிச்சோன்னே அத ஒரு ரத்தம் கைக்கி அப்படியே உட்காந்த உடனே நமக்கு பாட்டு பார்த்த மாதிரி இல்லை, படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு படம் ஃபுல்லா பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரு சாங்க்ல. அதெல்லாம் கவிஞர் ஒரு பில்லர், மியூசிக் ஒரு பில்லர், கேமராமேன் ஒரு பில்லர், வசனம் பாலமுருகன் சார். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனா இது மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக் தான், ஒரு வரி தான். ஏன் இப்படி செஞ்ச? அதை தூக்கிட்டா கதை இல்லை. 2 இதயங்கிறது அப்புறம் அந்த 2 உதயமானதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி செஞ்ச? அப்போ அந்த லவ்வர் அவருடைய கௌரவ பிரச்சனையா போச்சு. என்ன யாரும் சந்தேகப்படலாம், உங்க அம்மா சந்தேகப்படலாம், யாரும் சந்தேகப்படலாம், உலகம் சந்தேகப்படலாம். ஆனா நான் விரும்புற ஒருத்தன் திட்டுப்பட்டம் வந்திருக்கேன். அதுல கதாநாயகி மேல திட்டுப்பட்டம் சுட்டிடுவாங்க. இவதான் எடுத்தான்னு ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே. அப்ப எல்லாம் நம்பிடுவாங்க. சிவாஜி கணேசன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அவர் பண்ணிருக்க மாட்டான்னு இருந்தா கதை இல்லை. அவரும் ஏன் இப்படி செஞ்சார்? அதனால கடைசி ரத்த கற்கள் போச்சு சார். அந்த வார்த்தை உசுசு பொண்ணை லவ் பண்ணிருக்க, அவளும் நீ குடிகார ஒரு கிண்ணத்தை எந்திரன்னு பாடுறீங்க, கூத்து அடிக்கிறீங்க. உன்னையும் பாடி அவன் நம்பி அவ மனசை பறி கொடுத்துட்டா. அவள்கிட்ட போய் நீ ஏன் செஞ்சேன்னா ரத்தம் கைக்கு 2 சூழ்நிலை ஆகி போச்சு. அதான் கதை. அப்போ நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய ட்விஸ்ட், நிறைய பிளே இருக்கும். இப்ப கேச கோபாலகிருஷ்ணன் படம்னா சீனுக்கு சீன் ட்விஸ்ட் இருக்கும். இதுல எதுவுமே இல்லை. அந்த ஒரு வார்த்தை கதை நகர்த்துது. அவங்களுக்குள்ள ஈகோ, ஒரு தவிப்பு, அவன் அந்த பொண்ணு கதாநாயகோட அந்த வைராக்கியம் இப்படி கேட்டானே. இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத, யாருன்னே தெரியாத, அவன் கேட்டது தெரியாத எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகுது சார் கிளைமேக்ஸ்ல. ஏன்? தன்னைத்தானே வருத்திக்குது. நம்ம நம்பின ஒருத்தன், நம்ம லவ் பண்ண ஒருத்தன் இப்படி கேட்டானே. இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் கேட்டது தெரிஞ்சா நம்ம நாசமா பரவாயில்ல போகுது. அதான் காதல்.
அங்கே பழியாட போகிற ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வாடுறதுக்கு ரெடி ஆகலை. நீ வசதியாக இருந்தானே எது இருந்தானே என்ன தானே பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை, பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்லை, மிகப்பெரிய சக்தி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரவிந்த் சார் அடுத்த லவ் பண்ணுறது நான் தெரிஞ்சுங்க. ஈஸி இல்லை. பார்த்தா விடணும். வசந்தமாலை பார்த்துட்டு இந்த சாங்கை கேட்டு இருப்போம் சார். அப்புறம் நமக்கு லவ்லாம் இல்லை, சின்ன பையன் தானே படிக்கிறோம். இந்த சாங்லாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும். லவ் பண்ணிட்டு சக்சஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டான். நம்ம லவ் பண்ணணும், நம்மள அந்த பொண்ணு தூக்கி போடணும், நம்ம அந்த பாடணும். யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை. அப்போ இந்த பாட்டை பாடுறதுக்காக லவ் பண்ணி தோக்கணும் தோணும் சார். அதான் சார் வசந்த மாளிகை. இப்பெல்லாம் சால்வு வந்து சந்தோஷப்படுறாங்க, வரவங்கள சால்வு கூட சந்தோஷப்படுத்துறாங்க. அப்பெல்லாம் சால்வு சோகத்தின் அடையாளம். அப்படி தோலை போட்டு அப்படி பார்த்தாலே சோகம் வந்துட்டான், வாக்குல தோத்து முடிஞ்சு வச்சு கதை. அப்ப சால்வு போட்டாலே தேவதாஸ் முடிச்சு. இப்ப நல்லா மாத்திட்டாங்க சார். இப்பெல்லாம் இது பார்த்தா வச்சுங்களேன், திருப்பி சால்வு போட்டு யோசிப்போம். விஜயமுடி சார் நல்ல வேலை நீங்க சால்வு நீங்க எங்களுக்கு போடல, அவர் தெரிஞ்சு போச்சு. இதை போட்டா நம்ம எல்லாரும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. மனது மாசம் இருந்து அவருக்கு அங்கே போயிடும், ஊருக்கு ஞாபகம் போயிடும். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன். அவருக்கு ஏகப்பட்ட பணம் ஒரு மனம் இருக்கு. அது மாதிரி சாதாரண இல்லை ஒரு. ஆனா உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார். சிவாஜி கணேசனை வச்சு நீங்க ஒரு படம் எடுத்துட்டீங்க. நீங்க டைரக்டர் ஆனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புண்ணியம். அது சம்பாதிச்சுங்க அடுத்த விஷயம். ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குங்கள. அதனால இந்த வசந்த மாளிகை இன்றும் இன்னைக்கு இளைஞர்களை பார்த்தாலும் சரி, என்னைக்கும் எவருக்கும் படம் பாங்கல சிவாஜி சார் படத்துல இந்த வசந்த மாளிகைங்கிறது மிகப்பெரிய எவருக்கும். இதுல நான் சொன்னல எல்லா பிள்ளர்ன்ட்டு அத்தனை தூண் இருந்தாங்க. டைரக்டர் தூணு, கேமராமேன் தூணு, கவிஞர் தூணு, பாடல்கள் எல்லாமே தூணு. இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகை எல்லாம் தூணா இருந்தாலும் இந்த வசந்த மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி கணேசனோட நடிப்பு. அதுதான் அஸ்திவாரம். அது தாங்கின பிள்ளர்கள் டெக்னீஷியனாக இருக்கலாம், நடிகராக இருக்கலாம். ஆனால் அந்த சிவாஜி நடிப்பு தான் இன்னைக்கும் நம்மளை வந்து ஈர்த்து உட்கார வச்சிருக்கு. நம்ம கோவை தம்பித்துறை அவர்கள் சொன்னார், சின்ன வயசுல சினிமாவை பற்றி பேசுனதே பாவம்பாங்க. ஆனால் இன்னைக்கு 80 வயசு வரைக்கும் சினிமாவில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்கள் அன்னைக்கு பேசுறது பாவம், ஆனால் இன்னைக்கு வசனம் இன்ட்ரெஸ்ட் பண்ணீங்களா, அது புண்ணியம் சார். என்ன அன்னைக்கு அது புண்ணியம் உங்களுக்கு. நல்ல ஒரு அதுவும் ராசியான கேள்வி வாங்கியிருக்கீங்க. கண்டிப்பா இது லாபம் வரும். இந்த படம் மீண்டும் ஏற்கனவே விட்டுக்கிட்டே இருக்கு. மீண்டும் மீண்டும் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிருக்கலாம், பிள்ளை வீட்டில் பத்துக்கலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட்ல வரும்போது ஒரு பொறி வரும் பாருங்க, அதை நினைச்சிட்டே இருப்போம். லவ்னால நம்ம வந்து லவ் சாங் கேட்டா உடனே நம்மளுக்கு ஞாபகம் பொண்டாட்டி ஞாபகம் வராது. எவனுக்கும் ஸ்கூல் படிக்கும் ஒரு சைட் வச்சிருப்போம்ல, அதான் ஞாபகம் வரும். அது மாதிரி இது கட்டு சார், இதுவும் கட்டு. பிகினிங் சொன்னல உதயகுமாருக்கு, அதுவும் கட்டு, இதுவும் கட்டு. ஆமா, அதனால அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கும்போது லவ் சாங் கேட்டாலும் லவ் கதையை கேட்டாலும் டக்குனு பழைய ஃபர்ஸ்ட்ல ஒரு ஞாபகம் வர மாதிரி காதல் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட்னாலே வசந்த மாதிரி ஞாபகத்துக்கு வரும். அதான் எவர்கிரீன். என்னைக்கு நினைச்சாலும் எப்படி பழைய காதல் நினைக்க திருப்தி அதே மாட்டிக்கிறோம். எப்போ பழைய காதல் நினைச்சாலும் எப்படி சுகமா இருக்கோ அதே சரி பரவாயில்ல மாட்டியாச்சு. அப்புறம் அதே மாதிரி வசனம் எப்போ நினைச்சாலும் சுகம் 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 சுகம். நன்றி, வணக்கம்.